கேள்வி தொலைக்காட்சியில் இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு வணக்கங்கள். மீண்டும் ஒரு பகுதியில் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய பகுதியிலே நாங்கள் திறன்கள் தொடர்பான பகுதி ஒன்றிலே வருகின்ற திறன்கள் தொடர்பான ஒரு திறனை எடுத்து நாங்கள் அந்த திறனில் எவ்வாறான கேள்வி வருகின்றது, அதை எப்படி நாங்கள் செய்கிறதுன்றதை பற்றி பார்ப்போம். அப்போ பகுதி ஒன்றிலே வருகின்ற 14 திறன்கள் இருக்கின்றன. அந்த 14 திறன்களிலேயும் இன்றைய வகுப்பிலே பார்க்க போகிறது ஏதாவது ஒரு திறனை எடுத்து பார்ப்போம். அந்த திறனில் உள்ள எப்படி வரப்போகின்ற கேள்விகள், அந்த திறன் தொடர்பான வினாக்கள் அப்படி அமைகின்றன என்றதை இன்றைய பார்ப்போம். ரைட். ஆகவே நாங்கள் வினாக்களுக்கு செல்வோம். பகுதி ஒன்று திறன் ஒன்று புலக்காட்சி திறன். இப்போ புலக்காட்சி திறனிலே உங்களுக்கு வருகின்ற கேள்விகள், புலக்காட்சி திறனில் வருகின்ற கேள்விகள் எப்படி என்றால், இந்த புலக்காட்சி திறன் சார்ந்த கேள்விகள் படங்களாகத்தான் வரும். புலம் எங்களுடைய மூளையில் அமைப்பு ரீதியாக காணப்படுற அந்த தோற்றங்கள் அது சார்ந்ததாகத்தான் இந்த கேள்வி அமையும். இந்த வினாத்தாள் உண்டு. அரசாங்க பரீட்சையிலே 1ஆம் 2ஆம் வினா, 3ஆம் 4ஆம் வினா, இப்படி ஏதாவது 4 வினா அல்லது 2 வினா அப்படி உட்படுத்தப்படும். கிட்டத்தட்ட இதுக்கு 10 மார்க்ஸ் உங்களுக்கு இலகுவாக இதை பெற்றுக்கொள்ளலாம். இதை செய்வதனூடாக 10 மார்க்ஸ் அல்லது 5 மார்க்ஸ் அல்லது 10 மார்க்ஸை இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். ஒரே பகுதியில் 2 கேள்வி சோடி கேள்விகளாக வரும். ஒரு கேள்விக்கு 2.5 மார்க்ஸ், சோடியை 5 மார்க்ஸ். அதே போல் வேறுபட்ட ஒரு வடிப்பாங்க, வேறுபட்ட ஒரு போட்டிருந்தால் அதுக்கு 2 5 மார்க்ஸ், 10 மார்க்ஸ் இதில் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இலகுவாக. அப்போ நாங்கள் இந்த திறனில் 10 மார்க்ஸ் உரிய திறன் எடுத்து நாங்கள் செய்வோம். இங்கே பகுதி ஒன்று திறன் ஒன்று புலக்காட்சி திறன். அப்போ நாங்கள் புலக்காட்சி திறனில் எப்படி அமையும்னு பார்ப்போம். ரைட், பார்ப்போம். தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருவை பூரணப்படுத்துவதற்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய்க. அப்போ இப்படி என்று வரும், பொருத்தமான பகுதியை தெரிவு செய்கின்ற இப்படி பேட்டர்னில் வரும். அப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்கிறோம் என்றால், இதுக்கு ஒரு வழிமுறையை கையாளலாம். என்ன வழிமுறை என்றால், இதுக்கு கீறி பார்க்குறது, இந்த ஸ்போர்ட்டுக்கு கீறி பார்க்குறது. அப்போ நாங்கள் இந்த எதிர்பக்கத்தில் காணப்படுகின்ற இந்த தோற்றப்பாடு இங்கே ஏற்படுத்துறது. அப்போ இங்கே அரைவட்டம் கிடந்திருக்கு. அப்போ நாங்கள் அரைவட்டத்தை அப்படியே நைஸி அதை அப்படியே கீறுறது. ரைட். அதே போல் இந்த நேர்கோடு வருது. அந்த நேர்கோட்டை நாங்கள் அப்படியே தொடர்ந்து அந்த நேர்கோட்டை கீறி விடுறது. சரியா? பிறகு அந்த நேர்கோட்டை கீறினா போல் இந்த முக்கோணங்களை இணைக்கிறது. அப்போ முதலாவது முக்கோணம் இப்படி அமையுது. அப்போ நாங்கள் அதே போல் இங்கேயும் அதே முக்கோணத்தை அங்கே கீறி அதை இணைச்சி விடுறது. ரைட். 2வது முக்கோணம் அந்த வட்டத்தில் இணையுது. இந்த வட்டத்தில் இப்படி இணையுது. அப்போ நாங்கள் அதே போல் இந்த வட்டத்தில் இணையக்கூடிய மாதிரி அதையும் கீறி விடுறது. கீறி போட்டு இப்போ பார்த்தோம்னா இந்த ஒரு எங்கே கிடக்குன்னு பார்க்கலாம். அப்போ இந்த ஒரு எங்கே கிடக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். அந்த கரையில் உள்ளது போல் நாங்கள் இப்போ கீறிட்டோம். இந்த ஒரு எங்கே கிடக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு அது கண்டலைன் பண்ணுறது. அப்போ முதலாவது தொகுதியில் பார்க்கலாம். முதலாவது விட தொகுதியில் பார்த்தா அந்த மாதிரி இல்லை, அந்த அரைவட்டமே காண கிடைக்கல. அப்போ முதலாவது பிள்ளையே இருக்குது. 2வது பார்ப்போம், 2வதுலேயும் அதை காண கிடைக்கல. ரைட். அப்போ நாங்கள் அதையும் விடலாம். இதில் பார்த்தோம்னால் இதில் இந்த அரைவட்டம் எப்படி வருதுண்டா, அரைவட்டம் வடிவ அவதானிக்கோணம், அரைவட்டம் வாரமுறை இதில் ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்குது. அப்போ ஆரம்பித்த இடத்துலேருந்து சொட்டு தான் வரும். ஆரம்பித்த இடத்துலேருந்து ஒரு சொட்டு வரும். அப்போ அவ்வளோந்தான் வரும். அப்போ இங்கே பார்த்தோம்னா இதே அரைவட்டம் இங்கே இருக்குது. அதே போல் அதே முக்கோணம் இங்கே தொடுபட்டிருக்கு, நேர்கோடு தொடுபட்டிருக்கு. இந்த முக்கோணம் இந்த இதோடு தொடுபட்டிருக்கு. ஆகவே விடை எத்தனையாவது உங்களுக்கு வரும் என்றால் இங்கே 3வது விடை வரும். அப்போ அப்படி கீறி பார்க்குறது. இப்படி கீறி பார்த்தோம்னா சரியே வரும். கீறி பார்க்குறது. அப்போ கீறி பார்த்தோம்னா இதுகளுக்கான விடையை தண்டப்பாட்டு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த 2வது பார்ப்போம். அப்போ கீறி பார்த்து எடுக்கிற முறையை இது கையாளும். 2வது பார்த்தோம்னால் இதில் இந்த பானைன்ற இந்த வாய்ப்பகுதி அப்படியே தொடர்ந்து வரணும். ரைட். அதே போல் உள்பகுதி. சரி, இந்த பகுதி
எல்லாத்துலேயும் இருக்காண்டு பார்க்குறது. முதலாவது தொகுதியில் இருக்குதா, ரெண்டாவது தொகுதியில் இருக்குது, மூன்றாவது தொகுதியில் இல்லை. அதனால் மூன்றாவது விட பிழை. ரைட். இனி முதலாவதையும் ரெண்டாவதையும் செக் பண்ணலாம். நாங்கள் பார்க்குறது எது சரி வருதுன்னு பார்க்குறது. அப்போ சரி வருதுன்னு பார்க்கல அடுத்த பகுதி பார்க்கலாம். இங்கே இந்த பகுதி உள்வளைவு மேல் வளைவுண்டு இருக்குது. அப்போ இங்கே பார்த்தோம்னா இவர் இதை இப்படி எடுக்கலாம். இதை இப்படி எடுத்து இப்படி எடுத்து விடலாம். அது எல்லாத்துலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அப்போ நாங்கள் இனி இந்த வளைவு பகுதி எடுக்கலாம். வளைவு பகுதி இதுக்கு இப்படித்தான் இருக்குது. அது உங்களுக்கு வடிவ கிட்ட பார்த்து தெரியும், இப்படித்தான் இருக்குது இந்த பகுதி. அப்போ அதே போல் மற்ற பகுதியும் இந்த பகுதி இப்படி வருமே இருந்தால் மற்ற பகுதியும் நாங்கள் எப்படி வரணும், இப்படித்தான் வரணும், மேல் வளைவில் வரணும். இப்போ மேல் வளைவில் வரணுமெண்டா இது கீழ் வளைவில் இருக்குது, கீழ் வளைவில் இருக்குது. இப்போ கீழ் வளைவு இருந்தபடியே இது பிழை. இதுதான் அந்த மேல் வளைவை காட்டுது. மேல் வளைவு கொண்டது இது. ஆகவே ரெண்டாவது விட சரியே இருக்குது. அப்போ வளைவு பகுதியில் இது வேறுபாடு, வளைவு பகுதியில் பிழைச்சி போகுது. இப்படி நாங்கள் செய்து பார்க்கலாம். அப்போ நாங்கள் சின்ன சின்ன வித்தியாசமையும் அங்கே போடுவாங்க. அப்போ போடைகளை பெரிய வித்தியாசம் என்று பார்க்கலாது, சிறிய வித்தியாசங்களையும் அங்கே காணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இதில் சிறிய வித்தியாசம் தான் கிடக்குன்னா அந்த வளைவு பகுதியை மையமை வச்சு சிறிய வித்தியாசம் தான் காணப்படுது. ஆகவே இதுக்குரிய விடை ரெண்டாவது விடை. அடுத்த மூன்றாவது கேள்வியை பார்த்தோம்னா இந்த நேர்கோடு அப்படியே இணைக்கப்பட வேணும். அப்போ மூலையால் வர்ற நேர்கோடு அப்படியே கொண்டே தொடுத்து போட்டு இதே போல் இந்த கரைக்கு பார்க்கலாம். இந்த கரை செட் போல் இங்கே வரும். அப்போ அடுத்தது இணைச்சி போட்டு அடுத்தது பார்த்தோம்னால் இந்த நடுவில் உள்ள அந்த புள்ளடி வரணும். அந்த புள்ளடி வருது கொண்டு பார்க்குறது. புள்ளடி எப்படி வரணும் என்றால் அப்படியே வட்டம் போட்டு இப்படியே கால் போல் வருவேன். கால் போல் இதில் வந்திருப்பேன். அதே போல் இவர் இங்கே இங்கே வந்திருப்பார். இவர் இங்கே இங்கே வந்திருப்பார். இங்கே வந்திருப்பார். அதே போல் இங்கே வந்திருப்பார். அதே போல் அடுத்தது இது கொஞ்சம் நெருக்கி வர வேணும். இப்படி வரணும். அதே போல் இதில் ஒரு கால் வரணும், இதில் சின்ன ஒரு மார்க் வரணும். அப்போ இப்படி பார்க்கல நாங்கள் பார்த்தோம்னா இது முதலாவது தொகுதி கொஞ்சம் பிழையன்னு சொன்னால், முதலாவது பகுதி ஏன் பிழை என்றால் இதில் பார்த்தோம்னால் அந்த நெருக்கமான கோடுகளில் வித்தியாசம் இருக்குது. நெருக்கமான கோடுகள் என்றால் நாங்கள் பார்க்கலாம் உள்ளுக்கு இதில் இந்த நெருக்கமான இந்த பகுதியை பார்த்தோம்னா இது மூன்றாவது பகுதி 1 2 3 4 5. இங்கேயும் பார்ப்போம் 1 2 3 4 5. அப்போ இந்த பகுதியில் இது சரியாக இருந்தாலும் இதுவும் சரியாக இருந்தாலும் ஒரு சின்ன வேறுபாடு வடிவே பாருங்க நான் சொல்கிறேன். இதில் என்ன பிரச்சனை என்றால் இது சரி, ஆனால் இதில் உள்ள இந்த நடுவில் உள்ள இந்த கோடுகள் வரையில்லை. அப்போ அதனால் இது போல் இதில் என்ன வித்தியாசம் என்றால் இது எல்லாமே சரியாக இருக்குது. உள்ளுக்குள்ள நெருக்கமான கோடுகளும் சரியாக இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த கோடு வரையில்லை. இந்த கோடு வராதபடியே இது போல் இந்த கோடு நேர்கோடு இந்த கோடு வந்திருக்குது இதில். அதே போல் இந்த நெருக்கமான கோடுகள் இந்த லைன்கள் வந்திருக்குது. அதே போல் உள்ளுக்குள்ளே இது வந்திருக்கு. சரியான விட இது ரெண்டு எடுக்கு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சரியான வித்தியாசம், சின்ன வித்தியாசம் தான் கிடக்கு. என்ன வித்தியாசம்ண்டா பார்த்தீங்கன்னா இந்த கோடு அமைப்பு இதில் இந்த பகுதி அமைப்பு சின்ன வித்தியாசம். அப்போ நாங்கள் எடுக்கல கவனமே எடுக்க வேணும் என்ன சொல்லப்படுதுன்னு. அப்போ இதில் இந்த கோட்டை பார்க்கணும். இந்த கோடு இல்லை, இதில் இந்த பகுதி இல்லை. இப்போ சின்ன வித்தியாசம் கவனிக்காட்டில் சரி அது பிள்ளையே போடும். ரைட். அடுத்த நாலாவது பகுதி அது நாங்கள் இணைச்சி பார்க்கலாம், அல்லது இதுக்கேற்ற பகுதி இங்கே இருக்கும்னு பார்க்குறது. அப்போ இதுக்கேற்ற பகுதி என்ன, இந்த செட் பகுதி தான் வெட்டப்பட்டு இருக்குது.
அப்போ இந்த பகுதி செட் வெட்டப்பட்டிருக்கண்டா இந்த பகுதி செட்டுக்குரிய விடை எங்கேயாவது இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ இதை அப்படியே எடுத்து நாங்கள் பார்க்கலாம் மற்ற பக்கத்துக்கு. அப்போ இதை பார்த்தோம்னா எந்த பகுதியில் இருக்குன்னு பார்க்குறோங்க. நாங்கள் முதலாவது பகுதியை பார்ப்போம். இது இந்த பகுதியை பார்ப்போம். ரெண்டாவது பகுதியை எடுப்போம். முதலாவது விடுவோம், கடைசியை பார்ப்போம். ரெண்டாவது செட் தொகுதியை பார்ப்போம். ரெண்டாவது செட் தொகுதியில் இந்த நடுவில் உள்ளுக்கு வளைஞ்சு இருக்குது. இப்படி வளைஞ்சு இப்படி இருக்குது. அப்போ இப்படி வளைஞ்சு இப்படி இருக்குது. அப்போ இந்த பகுதி இதில் வெளியில் வளைஞ்சு இருக்குது. அதனால் இது போல். அதே போல் அடுத்ததுக்கும் இது வெளியில் விரிஞ்சிருக்குது. அதனால் இது போல். இப்போ இவருக்குத்தான் எல்லாம் சரியாக அமைஞ்சிருக்கு. இந்த செட்டுக்குரிய இந்த தொகுதி அப்படி இந்த நான் மார்க் பண்ணுற இந்த பகுதி அப்படியே இதில் இருக்குது. இதில் பார்த்தோம்னா அப்படியே செட்டே இருக்குது. அப்போ நாங்கள் இதுக்குரிய விட முதலாவது விட இப்படி பார்த்து போடலாம். இப்படி ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி நான் செய்கிற முறையில் பார்த்து ஒவ்வொரு டைம் மிக அவதானமாக பார்த்து எடுத்தீங்கன்னா சரி. இதுக்கு எதிரானது இந்த பக்கம், இந்த பக்கத்தில் உள்ளது போல் இது அமைஞ்சிருப்பாருன்னு நாங்கள் நினைக்க வேணும். அதே போல் இதுக்கு இந்த பக்கம் போடலாம் அல்லது இந்த பக்கம் எடுக்கலாம். எந்த பக்கம் சேர்வையும் நாங்கள் செய்யலாம். அதே போல் இதுக்கு முடிதான் எதிர்பல பக்கம் அதுக்கு ஒப்போசிட்டே இருக்கிற பகுதியை பார்த்து நாங்கள் இதுக்கு விடையளிக்கலாம். அதே போல் அடுத்த செட்டை பார்த்தோம்னா அடுத்த செட்டும் அப்படித்தான் செய்கிறது. அடுத்த செட்டும் இப்போ எங்களுக்கு இதிலான கேள்வி, இந்த செட் தொகுதி தான் கேள்வி, இந்த பகுதிக்குரியது என்னண்டு. இப்போ நாங்கள் இந்த மெட்ட பகுதிக்கு அதுக்கு மெட்ட பலத்தில் இருக்கிற இந்த பகுதிக்குரிய செட்டை அப்படியே எடுத்து பார்க்கலாம். இதில் இருக்கிற போல் எந்த விட இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ இந்த பகுதிக்கு இருக்கிற விட போல் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த பகுதிக்குரிய இருக்கிற போல் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா சரியே இருக்கும். அப்போ பார்ப்போம். இதில் முதலாவது, ரெண்டாவது, மூன்றாவது இதில் பார்த்தோம்னா அந்த பெட்டிக்குள்ளே வந்த மாதிரி வர வேணும். ஆகவே இங்கே இந்த சின்ன சதுரம் எல்லாத்துலேயும் இருக்குது. அதே போல் இங்கே அடுத்த இதில் இந்த சின்ன சதுரத்தில் இந்த வட்டம் வரையில்லை. இந்த நடுவில் வந்த இந்த வட்டம் வரையில்லை. இப்போ இந்த வட்டம் வராதபடியே அது பிள்ளை. இதில் வந்து இந்த வட்டம் இந்த சைடில் வரையில்லை. அப்போ ஆகவே இது பிள்ளை. இப்போ அடுத்ததில் என்ன பிள்ளைன்னு பார்த்தோம்னா இந்த கோடு நேர்கோடு இங்கே வந்திருக்குது. அப்போ நேர்கோடு இங்கே வந்திருக்குது, இங்கே வரையில்லை. இந்த கோடு பகுதி இங்கே இல்லை, இடம்பெற இல்லை. இந்த கோட்டு பகுதி இங்கே இடம்பெற இல்லை. அப்போ இந்த கோட்டு பகுதிக்கு பதிலே அங்கே சதுரம் தான் விழுந்திருக்கு. இந்த சதுரம் போல் விழுந்திருக்கு. அப்போ இந்த சதுரம் போல் விழுந்தது இங்கான இருக்குது. அப்போ இங்கே சதுரம், இந்த சதுரம் இதில் காட்டப்படுற இந்த சதுரம் அது இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆனால் இங்கே சதுரம் இருந்தாலும் இந்த கோடு வந்து நிற்கிது குறுக்கு. அதனால் சரியான விட ரெண்டாவது. இப்படி பார்க்குறது, சின்ன சின்ன வித்தியாசம் பார்க்குறது. ரைட். ஆறாவது கேள்வியை பார்ப்போம். ஆறாவது கேள்வியில் இதை பார்த்தோம்னால் இதில் ஒரு சொட்டு வர வேணும், இது கொஞ்சம் வர வேணும். நம்ம இதில் கொஞ்சம் இடம் வர வேணும். நம்ம இந்த பகுதியில் கொஞ்சம் இடம் வர வேணும். ரைட். அப்போ இதில் ஒரு சொட்டு இடம் வர வேணும். அதே போல் பேர்ந்து விழாத்திலேயும் எடுத்து இப்படி அடுத்த சைடு வரணும். அப்போ இது இந்த லெவலுக்கு வரணும், அங்கே வரக்கூடாது, இங்கால வரணும். இப்போ இந்த மாதிரி வரணும், இப்படி வரணும். அதே போல் கொஞ்சம் கால் பகுதி கீழே உள்ள கால் பகுதியும் வர வேணும். அப்போ இப்படி வந்த விடையை நாங்கள் தெரிவு செய்யலாம். இப்படி வந்த விடை உங்களுக்கு மூன்றாவது விடையே இருக்குது. மூன்றாவது விடையே இருக்குது. ரைட். அப்போ நாங்கள் அந்த மாதிரி பார்க்கலாம். இதில் என்னென்றால் எல்லாத்துலேயும் இந்த பகுதி வேற இல்லை. மற்ற பகுதியில் இந்த சைட் பகுதி இல்லை, இதில் இல்லை. அதே போல் இதுலேயும் இல்லை. ரைட். அதனால் இப்படி அதே போல் இவருக்கு இங்கே வளைஞ்சு இப்படி வரணும், அதுவும் வேற இல்லை. அதனால் இவரும் போல் மூன்றாவது விட சரியே. ரைட். அப்போ ஒவ்வொரு பகுதியும் இப்படி கீறி பார்க்கலாம். இப்போ கீறி பார்ப்பதனூடாக நாங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ ஒவ்வொன்றையும் உள்ளுக்குள்ளே என்ன செய்கிறோன்னா கீறி பார்க்குறது. கீறி பார்த்தோம்னா எல்லாம் சரியே வரும். ரைட். இனி அடுத்த பகுதியை பார்ப்போம். இதில் 7வது கணக்கை பார்ப்போம். 7வது
அப்போ 7வது பகுதி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். 7வதும் அதே போல தான் நாங்கள் அந்த விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய்ய வேண்டி இருக்குது. இப்போ விடுபட்ட பகுதிக்கு பொருத்தமான பகுதியை நாங்கள் எடுக்க போகிறோம். அப்போ இதில் பார்ப்போம். இதில் பார்த்தோம்னால் நாங்கள் இதில் இந்த இந்த ஒவ்வொரு பகுதியும் இந்த துண்டங்களையும் போட்டு பார்க்குறது. இப்போ ஒவ்வொரு துண்டங்களும் பொருத்தமானதாக இருக்கின்றன என்று பார்க்குறது. முதலாவதுல பார்ப்போம். இது மூக்கு நாங்கள் போடப்பட்டது. இந்த மூக்கு வேற வேணும், இந்த துண்டு மூக்கு வேற வேணும். இதில் துண்டு மூக்கு இல்லை. அப்போ இந்த விடையை நாங்கள் முதல்ல பிழையண்டு எடுக்கணும். அடுத்த பகுதி இதே செட்டில் இங்கே இருக்கிற பகுதி அப்படியே வேற வேணும். இப்போ இந்த செட் பகுதி இங்கால உள்ளது வேற வேணும். அப்போ இங்கால உள்ள செட்டுண்டா இது இருக்குது, சரி, இதுவும் இருக்குது, இந்த இடத்துல இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. இப்போ இந்த வளைவும் இருக்குது. ஆனால் இந்த வளைவு வர வேணும். இந்த வளைவு உண்டு, இந்த வளைவு, இந்த செட்டுக்குரிய வளைவு, மற்ற பகுதியால் போட்டு காட்டுறேன். இந்த செட்டுக்குரிய வளைவு, இந்த வளைவு இங்கே தான் இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இல்லை. ஆகவே விடை 2வது. அப்படியே எடுக்கலாம். ரைட். இப்போ நாங்கள் அந்த மாதிரி பார்க்கலாம். எல்லாத்தையும் கீறி பார்க்கணுமெண்டு இல்லை, நாங்கள் அடுத்த செட் பகுதியை வச்சு பார்க்கலாம். அங்கால சைட்டு இந்த சைட்டுக்குரியதை வச்சு இந்த சைட்டுக்கு தீர்மானிக்கலாம். இதுக்குரியது தான் இங்கே வரும் அப்படி என்று எடுத்து செய்யலாம். ரைட். அடுத்தது வண்ணத்து பூச்சிக்கு பார்ப்போம். அப்போ வண்ணத்து பூச்சிக்கு பார்த்தோம்னா வண்ணத்து பூச்சியில் நாங்கள் வண்ணத்து பூச்சியை கீறியலாம். சில படங்கள் கீறியலாம். அது கீறி தான் எல்லாம் கீறி பார்க்கணுமெண்டு இல்லை, சில இதுகள் கீறியலாம். அப்போ இங்கே இந்த செட் பகுதியை அப்படியே இங்கே எடுக்கிறது. இந்த செட் பகுதி போல அமைஞ்சது எது? அப்போ இங்கே பார்ப்போம். இதில் உணர்கொம்பு இல்லை, இந்த உணர்கொம்பு இல்லை, அதனால் இது போல. அடுத்த பார்ப்போம். அடுத்ததில் உணர்கொம்பு இருக்கிறது, ஆனால் இந்த செட்டையில் இந்த இடைவெளி இல்லை. அப்போ இங்கே செட்டையில் அப்படி இடைவெளி இல்லை, அதனால் இது போல. இதுதான் சரியே இருக்குது, எல்லாத்துக்கும் சரியே இது இருக்குது. இப்படி எடுக்கிறது. அப்போ இதில் உணர்கொம்பு இல்லை, இதில் செட்டையில் பெரிய இடைவெளி வந்திருக்குது. ஆகவே முதலாவது விட இப்படி செலக்ட் பண்ணுறது. அடுத்தது இந்த உருவத்தை எடுக்கிறது. இந்த உருவத்தை எடுக்கிறதுக்கு நாங்கள் சேமாக இங்கால உள்ள ஒரு இதை டாக்கெட் பண்ணுறது. இப்போ இப்படி பார்த்தோம்னா நாங்கள் எந்த விடை இதுக்கு சார்பு இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ இந்த விடைக்குரிய சார்பானது 2வது விட வருது. ஏனென்றால் இதில் இது இந்த பலத்துக்கு மாறணும். அப்படியே புரட்டி போடணும். நம்ம புரட்டி போடைக்குள்ள இந்த பகுதி இந்த கரைக்கு வரும், அதே போல் மற்ற பகுதி இந்த பகுதி இந்த கரைக்கு வரும். அப்போ எதிர்வலத்தில் வரும். இவர் இங்கால வருவேன், இவர் இங்கால வருவேன். அப்படி மாறும். மாறக்குள்ள இதுக்குரிய விட 2வது விட இருக்குது. ரைட். அப்போ அடுத்த பார்ப்போம். அடுத்த 10வதில் நாங்கள் இதுக்கு 10வதுக்கு கீறி பார்க்கலாம், அல்லது இதுக்கு பொருத்தமான அங்கால பகுதியை பார்க்கணும். பார்க்கைகளை கவனத்தில் கொள்ளணும். என்னென்றால் இந்த கோடு பகுதியை பார்க்கணும். இந்த கோடு வந்திருக்கு. அப்போ இதுக்கு இந்த கோடு வந்திருக்குது. அப்போ இந்த கோடு நேர்கோடு வந்திருக்கு. அப்போ நேர்கோடு இங்கேயான வந்திருக்கு. அப்போ நேர்கோடு வராதபடியே இருக்கணும். அப்போ அதே போல் இதில் நாங்கள் மேல்கோடை நாங்கள் சொல்லலாது. அப்போ இங்கே வராத கோடுண்டா இங்கே நேர்கோடு வந்திருக்குது. ஆகவே இந்த விட வராது. இப்போ நேர்கோடு இங்கே வந்தபடி அங்கே வராது. அப்போ இதுலேயும் இவ்வளோ தூரம் வந்திருக்கு நேர்கோடு. மேலே வந்தாலும் பரவாயில்லை, என்னென்னா மேலே அந்த இடைவெளி வருகுது. அப்போ அதுக்குரிய டாக் பண்ணப்பட்ட இடம் இருக்குது. அப்போ நாங்கள் அதுவும் வராது. ஆகவே இதுக்குரிய சரியான தொகுதியை நான் வேணுமெண்டா இந்த கரையை எடுத்து பார்க்கலாம். இப்படி எடுத்து பார்த்தாலும் இந்த முதலாவது விட இதுக்கு சரியே இருக்கு. ரைட். அடுத்த பார்ப்போம். அடுத்த 11வது ஒரு யானையின் படம் போல் போட்டிருக்கு. அப்போ யானையின் படம்ண்டா இதுக்கு நாங்கள் சரியான விட எடுக்கில் நாங்கள் இதுண்ட ஒரு யானைக்குரிய ஒரு பொம்மை பகுதி. அப்போ பொம்மைண்டா இந்த பால் பகுதி இதுக்கு எதிர்வலத்தில் எடுக்கலாது. அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்னென்றால் இங்கே யானைக்கு இங்கால கண் இருந்தால் இங்காலையும் கண் இருக்கவும், அப்படியும் கண் இருக்கு. பட் என்னென்னா முன்பக்கம் பார்க்குற போல் நம்ம இப்போ இருக்குது. அதனால் கண் வந்த விட முதலாவது 2வது 3வது பெயில வராது. பேர்ந்து அடுத்தது
இந்த வால் பகுதி வந்து இப்படியே இந்த வால் பகுதி இப்படியே வர வேணும், இப்படி வந்து தொடுக்க வேணும். அப்போ தொடுக்கப்பட்டது இதுதான் இருக்குது, இதுக்கு இல்லை. ஆகவே தான் முதலாவது விட இதுக்கு சரியே இருக்குது. அதே போல் மீன் பகுதி, இப்போ மீன் பகுதிக்கும் நாங்கள் அதையும் பார்க்கலாம். இந்த மீனின் மிகுதி குறையில் வர வேணும் ஒரு கண் உண்டு. அப்போ கண் வந்த விட எங்களுக்கு இருக்குது, ரெண்டாவதும் இருக்குது, மூன்றாவதும் இருக்குது. அப்போ முதலாவது பிழை. இப்போ ரெண்டாவது மூன்றாவது ஆண்டு பார்க்குறோக்கு தொடர்ந்து இந்த பகுதி இந்த அமைப்பு எடுக்கலாம். இந்த அமைப்புக்குள்ளே அமைப்பு ரீதி எடுத்தால் இந்த அமைப்பு இது இந்த குறை இங்கே வர வேணும், இங்கே குறை வர வேணும், இந்த செட்டுக்குரியது அப்படியே வர வேணும். அப்போ இந்த குறை இங்கே இல்லை, அதனால் இந்த விட பிழை. இந்த குறைக்குரியது இங்கே இருக்குது. ஆகவே இது சரியான விட, இப்படி எடுக்கிறது. அதே போல் கதிரைக்கும் அப்படித்தான். கதிரைக்கும் கொஞ்சம் கடினம், என்னடா கீறிப்பாக்க இயலாது, அதனால் அது கடினமான பகுதி. அதுக்கு நாங்கள் என்ன நேரண்டா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறது, எப்படி செய்யலாம்னு பார்க்குறது. இப்போ முதலாவது விடையா, ரெண்டாவது விடையா, மூன்றாவது விடையாண்டு எடுக்கிறது. அப்போ எடுத்தோம்னா முதலாவது விடான் சரியே இருக்கும். ஏனென்றால் இது இந்த இடைவெளி இருக்குது, இந்த இடைவெளி இப்படியே வரணும். அப்போ இந்த இடைவெளி வந்தது, இதில் இல்லை அந்த இடைவெளி, அதனால் அது போல் இங்கே இருக்குது. ஆனால் என்னென்றால் இதில் நெட்டே வரணும், நெட்டே இந்த பகுதி வரணும். இதில் வேறுக்குரிய சட்டம் வரும், இந்த சட்டம் வரும். அப்போ சட்டம் வந்தது இங்கே வந்திருக்கு. வந்தாலும் இதில் என்ன பிழை என்றால் இங்கே இந்த செட்டுக்குரிய பெரிய இடைவெளி இதில் வந்து பெரிய இடைவெளியை காட்டுது, இந்த இடத்துல பெரிய இடைவெளியை காட்டுது. அதே போல் இந்த இடைவெளி இந்த இடத்துல இவ்வளோ பெரிய இடைவெளியை காட்டுது, இங்கே அவ்வளோத்துக்கு இடைவெளி இல்லை. ஆகவே தான் இந்த இடைவெளி பெற்றனில் இது பிழைய. அதே போல் இந்த சைட்டில் வந்து நீளமே இருக்கணும், இங்கே சைட்டில் நீளமே இல்லாமல் இந்த இடைவெளி இங்கே வர வேண்டிய இடைவெளி அங்கே வந்திருக்கு. இங்கே இந்த இடைவெளி தான் இந்த இடைவெளி. ஆகவே இதில் இந்த இடைவெளியில் போன்ற இந்த சின்ன வித்தியாசத்தை பார்த்து நாங்கள் இந்த வேறுபட்ட இந்த இடைவெளிக்கு வர வேண்டிய இந்த பகுதியை கண்டுபிடிக்கலாம். இப்போ நாங்கள் இப்படி இதை செய்து கொள்ளலாம். ரைட், இந்த பகுதியை இந்த மாதிரி செட்டப்பில் செய்து கொள்ளலாம். ரைட், அப்போ இப்படியான வினாக்களை இப்படி செய்யலாம். அதே போல் இப்போ நாங்கள் ஒவ்வொன்றையும் கீறியும் பார்க்கலாம், அதே போல் ஒவ்வொன்றையும் பக்கத்தில் உள்ளோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். அதே போல் அதுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுக்குள்ளே இது வருமா வராதா, இந்த இடைவெளி இதில் வருமா வராதா ரெண்டு. அதான் புலக்காட்சின்னா எங்கள்ட கண்ணுக்கு தோன்றது, மைண்டுக்கு தோன்றது. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் தீர்மானத்துக்கு வாரது. அப்போ அவதானிக்கிறோம், மிகவும் உன்னிப்பாக அவதானித்தா இது இந்த சரியான விடைகள் தண்டப்பாட்டில் வரும். ரைட், இதுக்கு நீ அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வியில் பார்ப்போம். அதே போல் கணக்குகள் தான். இப்போ இந்த திறன் சேர்ந்த கேள்விகள் இப்படித்தான் வரும். அப்போ முதலாம் கேள்வி, ரெண்டாம் கேள்வி, 3, 4 ஆகிய கேள்விகள் இப்படி அமைகிறது. அப்போ நாங்கள் இதில் 14ஆம் கேள்வியை பார்ப்போம். 14ஆம் கேள்வியும் அதே போல் தான் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். ரைட், அப்போ பார்ப்போம் 14ஆவது கேள்வி. 14ஆவது கேள்வியிலே நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க தெரியும் உங்களுக்கு. இதில் இந்த தெரி இருக்குது, இப்படி தெரி இருக்கு. அப்போ தெரி இருக்கிறது இங்கே பார்த்தோம்னால் எல்லாத்துலேயும் இருக்குது. அதில் சில தெரி மேட்டம் இருந்தாலும் அதில் வச்சு நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது பொக்கெட் பெறணும். பொக்கெட் பெறைக்குள்ள இங்கால பொக்கெட் பெறணும். அதே போல் இங்கால இது இந்த பொக்கெட்டின் குறப்பகுதி வரும். அப்போ பொக்கெட்டின் குறப்பகுதி வந்தது, இது மாறி வந்திருக்கு. இங்கால பொக்கெட் பகுதி வந்திருக்கு, பெரிய பொக்கெட். அதனால் இது போல் இதில் இந்த கரையில் வர வேண்டிய இந்த குறப்பொக்கெட் இங்கே வரையில்லை, அதனால் இது போல். அப்போ இங்கே குறப்பொக்கெட் வந்திருக்கு, மற்ற பொக்கெட் வந்திருக்கு. ஆகவே சரியான விடை அப்படி எடுக்கிறேன். சரியான அப்படி எடுக்கலாம். அடுத்த பார்ப்போம் 15ஆவது செட்டப்பை பார்த்தோம்னா 15ஆவதுக்கு நாங்கள் 2வது விடையை எடுக்கலாம். ஏனென்றால் இதுக்கு நாங்கள் இந்த கரையை எடுத்து பார்க்கலாம். இந்த கரையை டாக் பண்ணி போட்டு செய்யலாம். அப்போ இந்த கரையை டாக் பண்ணோம்னா இந்த செட் இந்த கரைக்கு வர வேணும். அப்போ இங்கே இருக்குது. அதே போல் இந்த மையப்பகுதியில் இருக்கிற இந்த பகுதிக்கு வர வேணும், அது இங்கே இருக்குது.
அதே போல் இந்த செட்டுக்குரியது இங்கே இருக்கணும், அதே போல் இருக்குது. அப்போ இதில் என்ன பிள்ளை என்றால் இதில் இந்த நடுப்பகுதிக்குரிய செட், அதாவது இந்த செட் இங்கே வரையில். அப்போ அதனால் அது பிள்ளை. அதுக்கு என்ன பிரச்சனை என்றால் இந்த செட்டுக்குரியது இந்த தொகுதிக்குரிய இந்த செட் இங்கே வரையில், அதனால் அது பிள்ளை. ஆகவே தான் இங்கே சரியான விடையை நாங்கள் 2வது விடையை எடுத்தினோம். இப்படி ஒப்பிட்டு பார்க்குறது. இது இலகுவே எடுக்கக்கூடிய புள்ளிகள். இதில் இலகுவே எடுத்துக்கொள்ளலாம். வடிவே அவதானிச்சு இதில் போர்டில் போடைகளை பெருசியாக தெரியும் உங்களுக்கு. நான் பேப்பரில் வரைக்கும் நட்ட திட்ட தெளிவே வரும். அப்போ இதில் நீங்கள் இலகுவே விளங்கிக் கொள்ளலாம். அடுத்து 16வது நாங்கள் 3வது விடையை எடுத்துக்கொள்ளலாம். என்னென்று பார்ப்போம். அப்போ இதில் இந்த இந்த உருவத்துக்கு இதுலேயும் ஒரு கண் ஒன்று வர வேணும். அப்போ இங்கே முதலாவதுல அந்த கண் இல்லை, 2வதுல இருந்தாலும் இன்னொரு வேறுபாடு இருக்குது. இந்த செட்டை நாங்கள் இப்படி எடுத்து பார்க்குறது. இப்படி எடுத்து பார்த்தோம்னா இந்த அமைப்பு அங்கே வர வேணும். இப்போ வரவேணுமென்றால் இங்கே பார்த்தோம்னா இது இந்த செட்டுக்குரிய தொகுதி இங்கே இல்லை, இல்லை தொடுபடை இல்லை, இங்கே தொடுபட்டு இருக்குது, இங்கேயும் அது தொடுபட்டு இருக்குது. ரைட். ஆகவே அந்த மாதிரி பார்க்கலாம். அல்லது என்னும் இருக்குது வித்தியாசம். இந்த 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 கோட்டு பகுதி, இந்த கோட்டு பகுதி இல்லை அந்த கோட்டு பகுதி இங்கே இல்லை, படத்தில் இல்லை, ஆனால் படத்தில் இருக்குது. ஆகவே தான் நான் முடிவுக்கு வர்றது 3வது விட சரியான விடை. சரியா? ரைட். அப்போ இப்படி பார்க்கலாம். இதில் கண் இல்லாத பிரச்சனை. ரைட். அப்போ இப்படி பார்க்கலாம். அடுத்த பார்ப்போம். அடுத்த 17வதுக்கும் நாங்கள் பார்க்கலாம். 17வதுக்கு நாம் 1வது விடையை எடுக்கலாம். ஏனென்றால் இதுக்கு நாங்கள் மற்ற பக்கம் ஒப்பிட்டு பார்க்க இயலாது. இதுக்கு மேலே பார்த்த போல் மற்ற பக்கத்தை எடுத்து பார்க்க இயலாது. இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போடுறது. ஏனென்றால் இதில் கால் வரும். அப்போ கால் வந்தால் இந்த கால் இதோட இடத்துல கோழி இப்படி வரைக்குள்ள இந்த கால் பகுதி இதில் கொஞ்சம் பெற வேணும். அப்போ இதில் அந்த கால் பகுதி வந்திருக்கு. ரைட். அதே போல் இந்த கால் பகுதி இது மெல்லிசை இருக்கிறபடி இதில் வந்து இவர் தொடுபடுவார். இந்த கால் பகுதி தொடுபடும், அது இங்கே வந்திருக்கு. ரைட். மற்றதுகள் நாங்கள் செட்டைகளை பார்க்கலாம். இதில் ஒற்றைக்கால் அமைப்பு காண இல்லை, இதில் முன்கால் அமைப்பு இல்லை. அதனால் இந்த விடைக்கு நாங்கள் 1வது விடையை தெரிவு செய்யலாம். ரைட். அப்படி சின்ன சின்ன வித்தியாசங்கள் வரும். அப்படி சின்ன சின்ன வித்தியாசங்களை வரக்கூடிய மாதிரி செட் பண்ணுறது கேள்வி. ரைட். அடுத்த பார்ப்போம். அடுத்த பகுதி 18வது பகுதியை பார்த்தோம்னா 18வது பகுதி இதில் நாங்கள் 2வது விட சரியே இருக்கும். ஏனென்றால் இதில் ரைட். இதில் என்னென்றால் இதில் பார்த்தோம்னா 2வது ஏன் சரியண்டா இந்த இந்த தொகுதி இப்படி ஏன் மேலே பெற வேணும். அப்போ இதுவும் மேலே பெற வேணும். அதே போல் இதில் 4 பகுதி, இந்த பகுதி இந்த 2 பகுதியையும் விட இன்னும் 2 பகுதி வரும். இவரும் இதுக்குள்ளே சேருவார், இவரும் இதுக்குள்ளே சேருவார். மற்றதுகள் இதுக்குள்ளே இப்படி இந்த ஒரு வரைக்குள்ளே இப்படியே இதிலேயே சேர்ந்துடுவார். அப்போ அப்படி 4 பகுதி வரணும். இதிலேயும் ஒரு பகுதி 2 3 4 1 2 3 4 இங்கே 1 2 3 இருக்குது. அதனால் 3 இருக்கிற இது போல் இது 2 நாங்கள் கலெக்ட் பண்ணலாம். அதிலேயும் இந்த மேல் பகுதி இவ்வளவு தூரம் பெறாது. என்றால் இதில் 1 2 மேலதிகமே கிடக்கு, அந்த 2 இதுக்குள்ளே காட்டுது, இங்கே 1 தான் காட்டுது. அதனால் இது பிழையே இருக்குது. அதே போல் இந்த கரையிலையும் 1 2 பகுதி காட்டணும், இங்கே ஒரு பகுதி தான் காட்டுது. அதனால் இதுவும் பிழை, இங்கே அந்த 2 பகுதியும் காட்டுது. ஆகவே தான் இங்கே 2வது விட சரியே இருக்குது. ரைட். அப்போ இப்படி நாங்கள் சின்ன சின்ன வித்தியாசங்கள் போக சின்ன சின்ன வித்தியாசங்கள்லாம் தெரியும். பேப்பரில் பார்த்தீங்கன்னா இது பெரிய உருவே இருக்கும், அங்கே பேப்பரில் நாங்கள் செய்யக்குள்ள இருக்கு சின்ன சின்ன உருவே இருக்கும். அப்போ தெரியும் வடிவேன் திட்டத்தெளிவே விளாங்கும். ரைட். நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். இப்போ அடுத்தது அது விழா நிறம் பார்த்தது இடவழியில் நிரப்புறது. இது கொஞ்சம் வித்தியாசம். அப்போ இதுவரை பார்த்து நாங்கள் இடவழியில் நிரப்புறதை பற்றி பார்த்து நாங்கள்
அடுத்த பகுதி பார்க்க போகிறோம். இங்கே தரப்பட்டுள்ள உருக்களில் 2 ஒத்த உருக்கள், அந்த 2 உருக்களும் அவை ஒன்றுபட்ட உருக்கள். முதலாவது 2 ஒத்தது இருக்கும், ஒன்று வேறுபட்டது இருக்கும். அப்போ நாங்கள் அந்த ஒத்த உருக்கள் 2ஐயும் இங்கே இப்படியே நாங்கள் தெரிவு செய்கிறது. அப்போ அது கீறி பார்த்து எடுக்கிறாங்க. இப்போ இதுவரை 18 கேள்வி பார்த்துனாங்க, 18 கேள்வியும் கீறி பார்த்து எடுக்கிறது. இது அப்படி இல்லை, இது ஒத்த உருக்களை கலெக்ட் பண்ணுறது. அப்போ அந்த முறையை பார்ப்போம். சரி, பார்ப்போம். இதில் பாருங்க, தரப்பட்டுள்ள உருக்களை 2 ஒத்தவை, அந்த 2 உருக்களும் அவையாண்டு இருக்குது. அதில் பார்ப்போம். இதில் பார்த்தோம்னால் நாங்கள் நேரடியாக பார்க்கலாம். இதில் இந்த உருவுக்கு வட்டம் நடுவில் வட்டம் விழுந்திருக்கு, இந்த உருவுக்கு நடுவில் வட்டம் விழுந்திருக்கு, கருப்பு வட்டம். இங்கேயும் வட்டம் விழுந்திருக்கு, இங்கே அது இல்லை. அப்போ நாங்கள் பார்ப்போம். அப்போ இதையும் தொடர்புபடுத்தலாம். இதையும் தொடர்புபடுத்திக்கல என்ன வேறுபாடு வருதுன்னு பார்ப்போம். அப்போ இதில் நாங்கள் 2ஆம் இடத்துல இங்கே கோடு வந்திருக்கு, 2வது வட்டத்தில் கோடு விழுந்திருக்குது, இப்படி கோடுகள் விழுந்திருக்கு. இங்கே அந்த வட்டத்தில் இல்லை, மேல் வட்டத்தில் கோடு விழுந்திருக்கு. அப்போ இது 2ஐயும் நாங்கள் ஒத்த உருக்கள் என்று எடுக்கிறாது. அப்போ இதுவும் ஒத்த உருக்களுக்குள்ள வராது. ஆகவே பியும் டியும் சரியா? அப்போ அப்படி செய்யலாம். அடுத்த பார்ப்போம். அப்போ இப்படி ஒப்பிட்டு பார்க்குறது, ஒரு அமைப்பு ரீதியை ஒப்பிட்டு பார்க்கலாம். உள்வட்டம் வெளிவட்டம் என்று போய்கொண்டு இருக்கலாம். அப்போ நாங்கள் முதல்ல கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே இது 2ம் சரி என்று அல்ல இது 2ம் சரி என்று உடனே எடுக்கிறது இல்லை. ஏஎம் சிஏம் சரி என்றுட்டு அவசரத்தில் போடுறார்கள் நிறைய பேர் இருக்குது. அப்போ போட்டுட்டு பேருந்து தான் தலையை சொறிகிறது, ஐயோ பிழைச்சி போச்சு. அப்போ நாங்கள் இங்கே பார்க்க மாட்டோம். சரியான முறையில் பார்த்தோம்னா பியும் டிஎன் தான் பெறும், ஏஎம் சியும் பெறாது. ரைட், அடுத்த பார்ப்போம். 2வது தொகுதியில் இதில் பார்த்தோம்னால் இதுக்கும் நாங்கள் அதே போல் பார்க்கலாம். ஏஐயும் சிஐயும் எடுக்கலாம். அப்போ ஏஐயும் சிஐயும் தொடர்படுத்தி பார்ப்போம். ஏஐயும் சிஐயும் தொடர்படுத்தலாம். பிக்கு நாங்கள் இதில் இது டி வராது, ஏன்னா டி சின்ன சதுரமே இருக்குது இதுக்குள்ளே. அதனால் டி ஒன்றுக்குள்ளேயும் இதே போல் அமைப்பு இல்லை, அதனால் இது போல். அப்போ இங்கே இந்த 3ஐயும் நாங்கள் எடுக்கலாம். 3ஐயும் எடுக்கல இங்கே பார்த்தோம்னால் இந்த கோடு இங்கே வரையில். அப்போ இங்கே வந்திருக்கு, இந்த கோடு வந்திருக்குது, அதே போல் இங்கே வந்திருக்குது, இங்கே இந்த நடுவில் உள்ள கருப்பு பிழைச்சதுனால அது போல். அப்போ நாங்கள் ஏற்கனவே இதை வெட்டிக்கிட்டோம். அப்போ இதில் இது சரியே இருக்குது, இது பிழைச்சி போச்சு. இதில் எந்த கோடு இல்லாதபடி இது போல். அப்போ நாங்கள் இதையும் தான் அப்போ ஏஐயும் சிஐயும் தான் பார்க்க போகிறோம். இந்த கோடு இருக்குது, இங்கேயும் இந்த கோடு இருக்குது, அதே போல் உள்ளுக்குள்ளே இந்த முக்கோணி அமைப்பு இருக்குது. ஆகவே தான் நான் ஏஎம் சிஏஎம் சரி என்று சொல்கிறேன். இப்போ இப்படி நாங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு சின்ன வித்தியாசங்கள்லாம் இருக்கும். அதை ஒப்பிட்டு பார்த்தோம்னா கட்டித்தனமே செய்திடலாம். ரைட், அடுத்த 3வது கேள்வியை பார்ப்போம். 3வது கேள்வியில் அதையும் நாங்கள் பார்க்கலாம். எப்படி என்றால் இதுக்கு நாங்கள் 2வது விடை எடுக்கலாம், ஏஎம் பிஐயும். அப்போ ஏஎம் பியும் எந்த விதத்தில் ஒத்திருக்குது, மற்றதுகள் எந்த விதத்தில் வேறுபட்டிருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தோம்னா இடைவெளி அமைப்பில் பார்த்தோம்னா இது சரியே இருக்குது, இது பிழை, இதில் பெரிய இடைவெளி வந்துட்டு. அப்போ இதை வெட்டலாம். அப்போ இது சரியே இருக்குது. அடுத்த பகுதியை பார்ப்போம். இந்த பகுதியை எடுத்து பார்த்தோம்னா இது சரியே இருக்குது, இந்த பகுதி இடைவெளி அமைப்பு சரியே இருக்குது, இது ஏற்கனவே வெட்டியாச்சு. இங்கே இடைவெளி இதில் கூடிட்டு. அப்போ இது பிழை. அப்போ நாங்கள் அதே போல் ஏஎம் பிஏம் அப்படியே நேரடியாக பார்க்கலாம். மற்ற உருக்கள் இது இருக்குது, இந்த பகுதியில் இது இருக்குது, அதே போல் இந்த கோடு இருக்குது, ஒரு கோடு 2 கோடு 3, இங்கேயும் 1 2 3. ஆகவே ஏபி சரியானபடியே இருக்குது. சரியான இப்படி பார்க்குறது. ஒரு சின்ன வித்தியாசம் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே சின்ன கோடு இடைவெளி, இங்கே சியில் சின்ன கோடு இடைவெளி வருது, இங்கேயும் சின்ன கோடு இடைவெளி கொண்டு வருது. அப்போ அப்படி பார்க்குறது. ரைட், அடுத்தது 4வது கேள்வியை பார்ப்போம். இப்போ 4வது கேள்வி எடுத்தோம்னா 3வது விட இதுக்கு சரியே இருக்கும். பிடி எப்படி பிடி சரி வருதுன்னு பார்ப்போம். அப்போ பார்ப்போம், இதில் எல்லாத்துலேயும் உள்வட்டத்தை பார்ப்போம். உள்வட்டத்தை பார்த்தோம்னா 4 கோடு இருக்குது. உள்வட்டத்தில் உள்ள கோடுகள் எண்ணிக்கையை பார்க்கலாம்.
கோடுகள் எண்ணிக்கை இதில் ஒரு கோடு இதில் ஒரு கோடு இதில் ஒரு கோடு இதில் ஒரு கோடு வருது. இதுக்கும் 4 கோடு இருக்குது. அப்போ சிக்கு 4 கோடு இல்லை. ஏனென்றால் 3 கோடு, ஒரு கோடு 2 3. ஆகவே சி விட நாங்கள் பிழை என்று எடுக்கலாம். அப்போ சி விட ஏற்கனவே பிழை. அப்போ இதில் பார்ப்போம், இதில் 4 கோடு இருக்குது, டியில் அதே 4 கோடு இருக்குது, 4 கோடு இருக்குது. இப்போ டியில் 4 கோடு இருக்குது, சியில் 4 கோடு இல்லை. அப்போ சி வெட்டியாச்சு. இப்போ அடுத்து பி என்ன ஏ என்ன விதத்தில் பிழைன்னு பார்ப்போம். அப்போ ஏ ஒப்பிட்டு பார்த்தோம்னா இங்கே இந்த 4 பக்கம் கோடு இருக்குது. அப்போ 4 பக்கம் கோடுண்டா இதில் ஒரு கோடு இதில் ஒரு கோடு இதில் ஒரு கோடு. ஆனால் இங்கே 1 2 3 4 கோடு இருக்குது. அப்போ இங்கேயும் 1 2 3 4 கோடு இருக்குது. அப்போ இந்த கோடு இதில் வரையே இல்லை. அப்போ இவர் பிழை. அப்போ இங்கே 2 பிழை, ஏயும் சியும் பிழை என்றால் பியும் டியும் சரியே இருக்குது. அப்போ இதுவும் ஒத்து இருக்குது. ஆகவே தான் பிடி சரியான விடைன்னு குறிப்பிட்டார். ரைட். அப்போ இப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம், சின்ன சின்ன வித்தியாசம். சரி, வடிவ உன்னிப்பே பார்த்தோம்னா இந்த கேள்வி 5 மார்க்ஸை அள்ளி தரும். ரைட். ஓகே, அடுத்த பார்ப்போம் 5வது கேள்வி. 5வது கேள்வியில் பார்த்தோம்னா இதுக்கு 2வது விடையை நாங்கள் சரி பார்க்கலாம். ஏனெண்டா பார்ப்போம், ஏயும் சியும் ஒத்த உருக்களாக இருக்குது. எப்படி என்றால் இதை நாங்கள் எல்லாத்தையும் நிமித்த வேணும். அப்போ உருக்களை இப்படியே வச்சு பார்த்தா நாங்கள் கண்டுபிடிக்க இயலாது. ஏனெண்டா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசை முகத்தில் இருக்குது. அப்போ இதை நாங்கள் மேல் நோக்கி எடுத்தோம் என்றால் இதை முதலாவது ஒரு மேல் நோக்கி நிற்கண்டால் 2வதையும் மேல் நோக்கி எடுக்க வேணும். அப்போ இந்த கூரை மேல் நோக்கி திருப்ப வேணும். இந்த கூரை மேல் நோக்கி திருப்பி பார்க்குறது. அதே போல் இதையும் மேல் நோக்கி திருப்பி பார்க்குறது. இவரையும் இந்த கூரை மேல் நோக்கி திருப்பி பார்க்குறது. திருப்பி எல்லாத்தையும் நிமிந்த நிலையில் எடுக்கிறது. எடுத்தோம்னா இந்த நிலற்றப்பட்ட பகுதி இந்த பக்கத்துக்கு வரும், இந்த சாய்வே வரும். அப்போ முதலாவது இருக்கிற பேட்டனுக்கு இவரும் வருவார், சியும் வரும். நிமித்தி பார்த்தோம்னா அப்போ ஏயும் சியும் ஒரே மாதிரி வருவார். இவர் இந்த பக்க கோடு நிமித்தி விட்டோம்னா, இந்த பழத்துக்கு நிமித்தி விட்டோம்னா அவர் இந்த பக்கத்துக்கு வருவார். இந்த சரிவே வருவார். இந்த கோடுகள் இந்த நிலற்றப்பட்ட பகுதி இந்த லைனுக்கு வருவார். நிலற்றப்பட்ட பகுதி இந்த லைனுக்கு வரும். இது இந்த லைனுக்கு வர்றது போல் இங்கேயும் இவர் நிமித்தி விட்டால் இந்த லைனுக்கு வருவார். ஆகவே தான் ஏயும் சியும் சரி என்று குறிப்பிட்டாங்க. அப்போ சில உருக்களுக்கு அது அப்படியே தான் வரும். அப்போ உருக்களை அப்படியே வச்சு பார்க்குறது இல்லை. அப்போ நாங்கள் ஒப்பிட்டு பார்க்குறது அப்படியே வச்சு பார்க்க ஏதாவது ஒத்து போகுதோன்னு பார்க்குறது இல்லையண்டா இப்படி உருக்களை ஒரே லைனுக்கு எடுக்கிறது, ஒரே திசை முகத்துக்கு எடுத்து போட்டு செய்கிற கேள்விகளும் வரும். அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதை செட் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது 6வதுல பார்த்தோம்னா உங்களுக்கு 6வதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும், 3வது விடையை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படி அது சரி வருதுன்னு பார்ப்போம். அப்போ பார்ப்போம், இதுவும் நான் சொன்ன போல் ஒரே திசை முகத்துக்கு எடுக்க வேணும். ஒரே திசை முகத்துக்கு எடுத்தோம்னா அப்போ ஒரே திசை முகத்தில் அமையக்கூடிய மாதிரி 2 கேள்வியை நான் இங்கே போட்டிருக்கிறேன். 5வது கேள்வியும் 6வது கேள்வியும் திசை முகம் திருப்பி எடுக்கக்கூடிய மாதிரி. அப்போ நாங்கள் இதை திசை முகம் திருப்பி எடுக்கக்கூடிய மாதிரி எடுத்தோம்னா இந்த வட்டம் இந்த கரை, அதாவது இப்படி வந்து இப்படி வரைக்குள்ள இந்த சைட்டில் வரும். அதே போல் இங்கே இல்லைண்டா நாங்கள் திசைமுகத்தை பார்க்க முதல் இடத்தையும் பார்க்கலாம். அந்த அமைப்பு இடத்தையும் பார்க்கலாம். அமைப்பு இடத்தை பார்த்தோம்னா இந்த பகுதியிலேருந்து இவர் இந்த சைட்டில் இருக்கிறார். அப்போ இந்த பகுதியிலேருந்து இவர் இந்த சைட்டுக்கு வர வேணும். இந்த பகுதியிலேருந்து அதே போல் இவர் மையப்பகுதியிலேருந்து இங்கே வர வேணும். அப்போ இங்கே வையும் செட்டும் இந்த மாதிரி இருக்குது. எது இந்த பகுதியிலேருந்து இப்படியே வரும். இந்த சுழி இந்த பக்கத்தில், அதாவது இந்த மூலையில் அமைஞ்சது இப்படியே அமைஞ்சிருக்குது. இப்படி இந்த திசையில் போகுது. அப்போ இவர் இந்த திசையில் வர வேண்டியது, இதில் வர வேண்டியது இவர் எங்கே வந்திருக்கிறாருண்டா, அல்லது இவர் இதில் வர வேண்டியது இங்கால பக்கம் வந்திருக்கு. அப்போ திசை மாற்றம் அடிப்படையில் அதை பார்க்கலாம். அப்போ திசை மாற்றம் அடிப்படையில் அதை பார்த்தோம்னா விளங்கும்.
அப்போ இவர் இந்த சைட்டுக்கு வந்தபடியே இது மாறுது. அப்போ அப்படி பார்க்குறது பார்த்தோம்னா வையும் செட்டும் சரியே இருக்குது. அப்போ நீங்கள் இதில் பார்க்குறதும் பேப்பரில் பார்க்குறது இன்னும் ஈஸியாக இருக்கும். என்னென்னா இதில் நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோக்கில் திசை அரைக்கப்படும், அந்த இடைவெளிகள் வித்தியாசங்கள் வரும். அப்போ பேப்பர்லன்னா நேரடியே சரியான முறையில் இருக்கும். எனவே நாங்கள் இப்படியான கேள்விகளை நேரடியே செய்கிறது இன்னும் இலகுவாக இருக்கும். அப்போ நாங்கள் இதை எடுத்து பார்க்கல உங்களுக்கு சிலதுகள் கொஞ்சம் மறைமுகமாக தன்மையாக காணப்படும். ஆனால் பேப்பரில் வரைகள் அதை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். சரியான முறையில் ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரியான கணக்குகளை செய்து கொள்ளலாம். எனவே இந்த புலக்காட்சி திறனில் வரக்கூடிய படங்கள் தொடர்பான வினாக்களுக்கு நீங்கள் இலகுவாக 5 புள்ளிகளை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். இதன் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பிலே மிகுதிய வினாக்களை பார்ப்போம். வேறுபட்ட உருக்கள், அதே போல் ஒத்த தன்மையானவை, அப்படியான வேறுபட்ட பகுதிகளை நாங்கள் பார்க்கலாம். அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இதன் தொடர்ச்சியாக. எனவே இதுவரை இணைந்து இந்த புலக்காட்சித்திறன் தொடர்பான வினாக்களுக்கு சரியான விளக்கத்தை பெற்றுக்கொண்ட மாணவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து அடுத்த வகுப்பிலே மீண்டும் உங்களை சந்திப்போம். மீண்டும் இந்த புலக்காட்சித்திறன் தொடர்பான மிகுதி வினாக்களை பார்ப்போம் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.